அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியானது. கிராம நிர்வாக அலுவலர், உதவியாளர் உட்பட 3935 பணியிடங்களுக்கு குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. 3935 பணியிடங்களுக்கு சுமார் 11 லட்சம் பேர் குரூப் 4 தேர்வை எழுதியிருந்தனர். இரண்டாவது அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு இல்லை என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் ஆயுர்வேத அழகு மற்றும் மூலிகை முடி மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சியை வரும் 4/11 முதல் 6/11 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. நான்காவது அறிவிப்பு. குரூப் 5A பணிகளில் காலியாக உள்ள 32 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது. தலைமைச் செயலகம், சட்டம் மற்றும் நிதித்துறைகள் நீங்களாக உதவி பிரிவு அலுவலர் 22 இடங்கள், நிதித்துறையில் உதவி பிரிவு அலுவலர் 3 இடம், தலைமைச் செயலகம், சட்டம் மற்றும் நிதித்துறைகள் நீங்களாக உதவியாளர் 5 இடங்கள், நிதித்துறை உதவியாளர் 2 இடங்கள் என மொத்தம் 32 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. தேர்வர்கள் நவம்பர் 5ஆம் தேதி வரை தேர்வாணைய இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் எழுத்துத் தேர்வு டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறும். ஐந்தாவது அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையொட்டி 111 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன. கடந்த 20 நாட்களில் இயக்கப்பட்ட இந்த ரயில் மூலம் 9 கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். ஆறாவது அறிவிப்பு. சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் இன்று இரவு 7 மணி முதல் அக்டோபர் 24ஆம் தேதி வரை வாகனங்கள் செல்ல தடை விதித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கனமழை எதிரொலி காரணமாக கனரக வாகனங்கள், சுற்றுலா வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் வீட்டு வசதி வாரியத்திடம் பெற்ற வீட்டு மனைகளுக்கு தடையில்லா சான்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சரான முத்துசாமி தெரிவித்துள்ளார். 2 முன்னாள் IAS அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அந்த குழு நவம்பர் இறுதியில் வழங்க உள்ள அறிக்கையின் பரிந்துரைப்படி மனை உரிமையாளர்களுக்கு தடையில்லா சான்று வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். எட்டாவது அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அக்டோபர் 21ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 22 காலை 11:30 மணியளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை கடந்து நகர்ந்து செல்லக்கூடும். அதேபோல தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 5:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று காலை 8:30 மணியளவில் அதே பகுதியில் நிலவுகிறது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் நகர்ந்து செல்லக்கூடும். மேலும் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்நிலையில்தான் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு. தீபாவளி முடிந்த பிறகு நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில்தான் அக்டோபர் 21ஆம் தேதி முதல் அடுத்த மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் பொருட்கள் விநியோகிக்க வேண்டும் என அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. எனவே பொதுமக்கள் விரைந்து சென்று அடுத்த மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை இப்போதே பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது அக்டோபர் மாத ஒதுக்கீடான 12 முதல் 35 கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும், அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீடான 12 முதல் 35 கிலோ அரிசியை இம்மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம்.
நவம்பர் 2025 மாத அரிசியை அக்டோபர் 2025 மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம் போல நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியினையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வசதியினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை கேட்டுக்கொண்டுள்ளது. 10வது அறிவிப்பு. மழை காலங்களில் மின்சாரம் குறித்து புகார் அளிக்கும் பொதுமக்களுக்கு காத்திருப்பு நேரம் 10 நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மின்னகத்தில் பெறப்படும் அழைப்புகளுக்கான காத்திருப்பு நேரத்தை தற்போதுள்ள 20 நொடிகளிலிருந்து 10 நொடிகளாக குறைத்து எவ்வித அழைப்பும் விடுபடாமல் உடனடியாக இணைப்பு பெற நடவடிக்கை எடுக்க அமைச்சரான சிவசங்கர் உத்தரவிட்டிருக்கிறார். 11வது அறிவிப்பு. பேருந்துகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனையானது வரும் 24ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை சனி, ஞாயிறு மற்றும் தீப ஒளி திருநாளை முன்னிட்டு பயண அட்டைகள் விற்பனையானது வரும் 23 மற்றும் 24 ஆகிய 2 நாட்கள் நீடித்து விற்பனை செய்யப்படும் என்று போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தெரிவித்துள்ளார். 12வது அறிவிப்பு. சென்னை மெட்ரோ பச்சை மற்றும் நீல வழித்தடத்தில் வரும் 24ஆம் தேதி வரை காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதை ஒட்டி ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 7 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலியாக உள்ள மின் குறை தீர்ப்பாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அக்டோபர் 27ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்கள் அறிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் tnerc.tn.government.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. திருச்செந்தூர் கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் சூரசம்ஹாரம் நடப்பதை ஒட்டி அக்டோபர் 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறைக்கு பதிலாக 8ஆம் தேதி 2வது சனிக்கிழமை அலுவலக நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முதற்கட்டமாக 20 வால்வோ பேருந்துகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. பயணிகளின் வசதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வால்வோ பேருந்துகளை வாங்க அரசு முடிவு செய்துள்ளது. 16வது அறிவிப்பு. பீடி மற்றும் திரைப்பட துறையைச் சேர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி, ITI, டிப்ளமோ பயிலும் மாணவர்களுக்கு ₹1000 முதல் ₹25,000 வரை கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. scholarship.government.in என்ற முகவரியில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அவர்கள் பயிலும் கல்வி நிறுவனங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தங்களுடைய பெயரிலேயே வங்கி கணக்கு மற்றும் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும். கடைசியாக 17வது அறிவிப்பு. தனி வீடுகளுக்கான விதிமுறைகளில் நிலவிய குழப்பங்களை தீர்க்கும் வகையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தற்போது புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 3300 சதுரடி வரையிலான தனி வீடுகள் கட்டுவோர் கட்டாயமாக 2 கார்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடத்தை ஒதுக்க வேண்டும். அதேபோல 3300 சதுரடிக்கு மேற்பட்ட வீடு கட்டினால் 4 கார்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடவசதியை கட்டாயமாக ஒதுக்கப்பட வேண்டும் என்றும், இந்த விதிமுறைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு போலவே தனி வீடுகளுக்கும் இனி பொருந்தும் எனவும், மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இணையதள சேவை மற்றும் தொலைத்தொடர்புகளுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்துவதும் அவசியம் என்றும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.